நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரோவர்ட்னா என்னன்னு தெரியும், எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்னன்னு தெரியும், ஏன் ஆம்பிவர்ட்னா கூட என்னன்னு தெரியும். பட் ஆம்னிவர்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆம்னிவர்ட் இந்த பீப்புளை பத்தி நம்ம சொல்லணும்னா இன்ட்ரோவர்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரோவர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆம்னிவர்ட். ஸோ ஆம்னிவர்ட் பீப்புள் வந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்டயும் பக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஆனா அதுவே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு வந்துட்டா, ஒரு தெரியாத நபர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கம்ப்ளீட் இன்ட்ரோவர்ட்டா மாறிடுவாங்க. இவங்க இன்ட்ரோவர்ட்ஸ் மாதிரி தனியா இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜாலியாவும், மற்ற பீப்புள் கிட்ட பேசும்போது ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதே ஆள் தான் தனியா இருக்கும்போது ரொம்ப லோன்லியாவும் சங்கடமாவும், மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாவும் எங்கேஜ்டாவும் பேசுவாங்க. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்து என்ன ப்ரோ ரொம்ப குழப்பறீங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா இவங்க அவங்களோட மூட பொறுத்து தான் வந்து மத்தவங்க கிட்ட பேசுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மோட்ல இருக்கிறாங்கன்னா, மத்தவங்களோட சிரிச்சு பேசி பழகி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருந்தாலும் சரி. அதுவே அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு சேடான மூட்லயோ, இல்ல ஒரு டிப்ரஸ்டான ஸ்டேட்லயோ, இல்ல ரொம்ப ஒரு பேச முடியாத நிலைமையில அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா காமா யார்கிட்டயும் பேசாம ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன மென்டாலிட்டியில இருக்காங்கன்னு வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க ஒரு ஆம்னிவர்ட்டட் பர்சனா? அப்ப மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க.